இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே எல்லாமே உண்டுமா, சராசரிதாம்மா. இப்படி உணவுலேருந்து காற்றுலேருந்து நீர்லேருந்து எல்லாமே இயற்கை தான். ஆனால் அதில் வந்து யார் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உச்சத்துக்கு போயிடுறாங்க. யார் வாழ்க்கையை வந்து உண்மையில நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிடுறாங்க. இவ்வளோ தான் விஷயமே. நான் இன்னும் நிறைய பேசலாம், பட் இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல வாழ்க்கையில் நீங்கள் இந்த தோல்விக்கு போகக்கூடாது, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே முதல்ல செதுக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் தூய்மையாக்கணும், உங்களை நீங்கள் வளமாக்கணும், உங்களை பார்த்தாலே எதிராளி பயப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு யார் முதல்ல மாற்றணும்? சுற்றி இருக்கவங்களை மாற்றுறதுக்கு நம்ம வேலை கிடையாது. முதல்ல நீங்கள் உங்களை மாற்றுங்க. நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவ் மட்டும் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு இது ஒன்று செய்யுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தோக்கவே கூடாது, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். விளையாடும் போதும் நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரணும். ஒரு மலை ஏறும்போது என்னால் ஏற முடியும்டா, ஒரு வீடு கட்டும் போது என்னால் கட்டி முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு வண்டி வாங்கும்போது டியூ கட்ட முடியுமான்னு கேட்பான். முடியும், பார்த்துக்கலாம், முடியும். அது மாதிரி ஒரு கார் வாங்க, சில பேர் சொல்லுவாங்க, ஏன் கார் வாங்குற, எதுக்கு லோன்லாம் வாங்குற, காசு கொடுத்து வாங்குறேன்னு. என்னால் கட்ட முடியும், அந்த கான்ஃபிடென்ட். அதுக்குன்னு கடன் வாங்க சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி எது சொன்னாலும் முடியும். என் பாவில் ஆரம்பமாக கல்யாணம் பண்ணுறேன், சிம்பிளாக பண்ண வேண்டியதானேம்மா, முடியும். ஸோ எவ்வளோ நீங்கள் உங்களை முடியும் 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 இறைவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அந்த முடியுன்ற நம்பிக்கை வந்து உங்கள் மேலேயும் உங்களை படைத்த சிவன் மேலேயும் உங்களை படைத்த இறைவன் கிட்ட தான் இருக்கணுமே தவிர நார்மலாக மனுஷன் மேலே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை.